கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான சனி பயிற்சி பலன். சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன செய்ய போகிறாரு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆதிகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்து ஜென்ம சனியாக செயல்படுகிறார். பொதுவாக சனீஸ்வரன் இந்த மகரம் கும்பத்துக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். சனியினுடைய தாக்கம் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த பக்குவம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதனால் சனியினுடைய அந்த 7.5 சனியை மகரம் கும்பம் ஈஸியாக கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் எப்போவுமே. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் சுப தசா புத்திகள் நடக்கும் பட்சத்துலேயும் சனியின் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கும் பட்சத்துலேயும் உங்கள் லக்னத்துக்கு சனி நல்ல யோகராக இருக்கும் பட்சத்துலேயும் சனியினுடைய தாக்கம் பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது. அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, இது ஜென்ம சனி என்ன செய்யும் அப்படின்னாக்கா, உங்களை நீங்கள் யார் அப்படின்னு தெரிய வைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய ரகசியம் என்ன, இதை எல்லாமே இந்த ஜென்ம சனி தெரிய வச்சிடும். உங்களுடைய விஷயங்கள் தெரிஞ்சு அடுத்த வரக்கூடிய காலங்களில் நீங்கள் யார் அப்படின்றது இந்த உலகுக்கு தெரிய வைக்கிறதுக்கு உண்டான இதுதான் இது. இந்த 7.5 சனியில் யாரும் கற்றுக்காதவங்க எப்போவுமே வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக்க முடியாது. காரணம் ஏன்னாக்கா, அவங்களால வேறு எந்த கிரகமும் இந்த மாதிரி ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கறது தயாராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. எப்பயுமே பார்வைக்கு தான் பாதிப்பு அதிகம் அமர்ந்த இடத்த விட. அப்போ 3ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால உங்களுடைய முயற்சியில் நிறைய முயற்சி செய்வீங்க, அதில் நிறைய பாடங்கள் கற்றுப்பீங்க. ஏன்னா அந்த இடத்துல உண்டான ரகசியத்தை சொல்லி தருவார். என்னென்ன தடைகள் இருக்குது, அங்கே யாரால் பிரச்சனை ஏற்படுது அப்படின்ற மாதிரி விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். சகோதரன் சகோதரர்கள் வழியில் அவங்களுடைய உணர்வுகளை புரிய வைக்கும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதும். மாமனார் வகையிலையும் அவங்களுடைய மாமனார் இருக்காங்கன்னா அவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்களால் ஆக வேண்டிய விஷயம் என்ன, அவங்களோட பற்றிய ரகசியங்களும் உங்களுக்கு தெரிய வைக்கும். அது தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய தேவையில்லாத சாகசங்களில் இப்போல்லாம் ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத சாகசம், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நீங்கள் நிறைய முயற்சி போடலாம். இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க, விளையாட்டுத்துறையில் உங்களுக்கு நிறைய இது இருக்குது. அதே போல் நீங்கள் வியாபாரத்தில் நிறைய முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாக்கா, உங்கள் முயற்சி நிறைய போடுங்க. கட்டாயம் பின்னாடி அவர் வெற்றியை கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருப்பார். உழைப்புக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரே பிளானட் யாருன்னா சனீஸ்வர பகவான் தான். உழைப்பாளிகளை காப்பாற்றக்கூடிய பிளானட். அது நேர்மைத்துவமாக இருக்கணும், நல்ல முறையில் இருக்கணும். அதன் பிறகு சனீஸ்வர பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்வையிடுறார். இந்த 7ஆம் இடம்ன்றது யாருனாக்கா, நண்பர்கள், மனைவி மற்றும் வெளிநபர்களுடைய இது. அப்போ வியாபாரம் செய்கிறவங்க, திருமணமாகி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அப்போ திருமணத்தில் ஆனவங்களுக்கு மனைவி கணவனுக்குள்ளேயே சிறு கருத்து வேறுபாடு ஆகி உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தும். 2 பேருக்குள்ளே ஒரு புரிதலை ஏற்படுத்தி பொய்யாக இருக்கிறவங்கள பிரித்து விட்டுரும். உண்மையாக இருக்கிறவங்கள லைஃப் லாங் வரலும் வாழ வைக்கிறதுக்கு இப்போ புரிதலை ஏற்படுத்தும். நண்பர்களை உங்கள் நண்பர்கள் யார், நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு தெரிய வச்சிடும். இது போன்ற அனைத்து ரகசியத்தையும் அது தெரியப்படுத்தும். கூட்டு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் நண்பர்கள் ஏமாற்றம் செஞ்சுருந்தாங்கன்னா இப்போ தெளிவாக எடுத்து காமிச்சிடும். நீங்கள் ஏமாத்தினீங்கனாலும் அவங்களுக்கு எடுத்து காமிச்சிடும். இந்த மாதிரி விஷயத்தில் இந்த கும்பராசிக்கு இந்த 7.5 சனி தெளிவாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்திங்கனாக்கா, பொது ஜனங்களுடைய தொடர்பு. இப்போ அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதியில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் பெரிய துறையில் இருக்கிறவங்களாம் இது வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்கன்னா பெரிய பாதிப்பு இருக்காது. அதே ஏதாவது ஏமாற்றங்கள் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களையும் யார் அப்படின்றது இந்த உலகத்துக்கு எடுத்து காமிக்கிறதுக்கு இந்த கும்பராசிக்கு சனீஸ்வர பகவான் தயாராக இருப்பார். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கவனம் பாருங்கள். நண்பர்கள்கிட்ட கருத்து வேறுபாடு வச்சுக்காதீங்க, மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு வச்சுக்காதீங்க. பொது ஜனங்கள் ஏதாவது சொன்னாலும் பெருசாக அதை காதில் எடுத்துக்காதீங்க. நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கங்க. சனீஸ்வர பகவான் கும்பராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. தொழில் சார்ந்த விஷயம், பதவி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாத்தையும் பார்க்கறதுனால தொழில் பதவி சார்ந்த விஷயங்களில் கவனம் இருக்கணும். வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத முதலீடு செய்யக்கூடாது. நபர்கள் நம்பிக்கையில்லாத நபர்கள் கூட பார்ட்னர்ஷிப் வச்சக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கவனமாக வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் 10ஆம் இடம்ன்றது மாமியார் ஸ்தானம். பொதுவாக ஜென்ம சனி யாருக்கு நடக்குதோ மாமனார் மாமியாரால் சிறு குழப்பங்கள், சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாலும் உங்கள் வாழ்க்கை நல்ல முறை பயணிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த 7.5 சனியிலிருந்து உங்களுடைய பாதிப்பை நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்னாக்கா,
நீங்கள் சனிக்கிழமை தோறும் வந்து வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில், விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா காலாஸ்ட்ரி போயிட்டு வரதும் ரொம்ப விசேஷம். திருநள்ளாறு போயிட்டு வரது விசேஷம். ஏன் காலாஸ்ட்ரி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, உங்களுடைய ராசி வந்து காற்று ராசி. காற்று ராசியின் அடிப்படையில் வந்து இப்போ சனீஸ்வர பகவான் வந்து இப்போது சதய நட்சத்திரத்தில் தான் பயணம் செஞ்சிட்ருப்பார். இந்த பயணம் செய்கிறதுனால வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த தாக்கம் இருக்கும், கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள். இப்போ நீங்கள் காலாஸ்ட்ரி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து வழிபாடு, நவகிரகத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சனிக்கிழமையில் இந்த கருப்பு உளுந்து வச்சு தீபம் ஏற்றிட்டு வாங்க, நல்லெண்ணெய் ஊற்றி. அதுவும் வந்து நிறைய விஷயத்தை பாசிட்டிவாக கொடுக்கும். நன்றிங்க.